ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கிறலாம். இது ரெண்டையும் ஒரு 7-8 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதாவது நம்ம காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே வந்துட்டு நம்ம ஊற வச்சிடணும். அல்லது நைட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா காலையிலே வந்துட்டு ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஊற வச்சேன். காலையில் இப்போ வந்து எடுத்து பார்த்துருக்கேன். நல்லாவே வந்துட்டு ஊறி வந்துருச்சு. இதை வந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் அந்த தோசைக்கெலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதுபோல் மீதி இருக்க மாவையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இதுபோல் மீதி இருக்க எல்லா பயிரையும் வந்துட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தடவையாக வந்து இதை அரைச்சிருந்தேன். அரைச்சிட்டு இதில் வந்து மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மேற்கொண்டு எந்த தண்ணியும் சேர்க்கலை. இது வந்து நம்ம உடனேவும் வந்து சுற்றலாம், அப்படி இல்லைன்னா நைட்டுக்கும் சுடலாம். நான் வந்து உடனே தான் சுட போகிறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வேணுனாலும் நம்ம வதக்கி போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ளைனாக தான் வந்துட்டு தோசை வந்து சுட்டிருக்கேன். நான் வந்து எப்போதுமே வந்துட்டு ப்ளைனாக தான் சுடுவேன். இதிலே வந்துட்டு மிளகாய் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் கூட 2 மிளகாய் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு சைடிஷே தேவையில்லை. வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். நீங்களே இது போல் பாசிப்பயிறு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.